ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 நடந்துகிட்டு இருக்கு. வேற லெவலில் போயிட்டு இருக்கு மேட்சஸ்லாம். ஓகே, கமிங் டு தி சிஎஸ்கே கிட்ட இருக்கிற நிறையா மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு. ஓகே, அதில் குறிப்பாக அந்த ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஜிங்கியா ரஹானே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் லாஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்க. அதுக்கு முன்னாடி ரஹானே அண்ட் ரச்சின் ரவீந்திரா அனுப்புனாங்க. ருத்ராஜ் வந்து 1 டவுன் வந்தார். ருத்ராஜோட ஐடியல் பொசிஷன் ஓப்பனிங். அவர் ஓப்பனிங் தான் ஆடணும். அப்போதான் அவரால் கேமை செட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ருத்ராஜ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ரஹானேக்கு வந்து பவர் பிளேலேயே அவருக்கு நிறையா ரன் கொடுக்கணும், அவர் பவர் பிளேலேயே நல்லா ஆடணும் அப்படிங்கிறதுனால தான் ஓப்பனிங் இறக்கி விடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் வந்து சொல்லியிருந்தாரு. ஓகே, ஆனால் ரஹானே வந்து நல்லா விளையாடுறாரா அப்படின்னா இல்லை. அந்த ஒரு லாஸ்ட் இயர் பார்த்த ரஹானே நம்மளால் பார்க்க முடியல. எஸ், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். லாஸ்ட் இயர் அவர் நல்லா பண்ணார், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் இந்த இயருமே 1 or 2 நாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்குதா. பட் கன்சிஸ்டன்ட் ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரால் வந்து கொடுக்க முடியல. லாஸ்ட் இயர் நீங்கள் ஒரு சைடு டெவான் கான்வே ருத்ராஜும் நல்லா பண்றப்போ, அஜிங்கியா ரஹானே நல்லா பண்ணா அந்த டீம் சூப்பரா இருக்கும். நல்லா பண்ணலனாலும் டீசெண்டா இருக்கும். ஆனா இந்த வாட்டி டெவான் கான்வே இல்ல, ரச்சின் ரவீந்திராவும் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிறப்போ ரஹானேயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டே இருக்கு. நானும் இந்த மேட்ச் அடிப்பாரு அந்த மேட்ச் அடிப்பாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே, ஒன்ஸ் நீங்க வந்து ரஹானே இந்த பவர் பிளேயை தாண்டிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவரால் வந்து அதை வந்து டேக்கிள் பண்ணவே முடியல, அவுட் ஆகி போயிடுறாரு. பவர் பிளேலையும் ரொம்ப ஸ்லோவாக விளையாடுறாரு. அவரால் ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஹிட் பண்ண முடியும். நம்ம ஓவர் த இயர்ஸ் அதுதான் பார்த்துருக்கோம். அஜிங்கியா ரஹானே ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். பவர் பிளேயில் அவரால் அடிக்க முடியும். ஆனால் என்னமோ தெரியல, அவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமை எடுத்துகிட்டு போகவே முடியல. இது என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற ருத்ராஜ் கெய்க்வாட்டையோ இல்லை ரச்சின் ரவீந்திராவையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லலாம். ஸோ அதனால வந்து இந்த வாட்டி வந்து மேபி ஒரு ஓப்பனிங் சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எஸ், மொயின் அலி, நீங்க ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு லாங் ரன் கொடுத்தீங்க, ஆனால் அவரால் வந்து கேமை எடுத்துட்டு போக முடியல. இன்னும் அவருக்கு வந்து அந்த ஒரு இது வரலன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ரச்சின் ரவீந்திரா திருப்பி எடுத்துட்டு வரல டீமுக்குள்ள அப்படின்னா, மொயின் அலி இஸ் a பெட்டர் ஆப்ஷன் ஃபார் ஓப்பனிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். மொயின் அலி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயரு. அவரை வந்து ஏன் இறக்கி விடவே மாட்டேங்கிறாங்கிறது வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியல. மொயின் அலி கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் அடிப்பாரு, ஸ்பின்னர்ஸையும் அடிப்பாரு. அவரால் பெரிய சிக்ஸஸ் எப்படிப்பட்ட கிரவுண்டில் வேணாலும் அடிக்க முடியும். அடால் துடால் பேட்ஸ்மேன் அவர். அதாவது வந்து நின்று பொறுமையாக தட்டி ஆடிக்கிட்டு இருக்கணும்லாம் இல்லை. 6 பால் விளையாண்டாருன்னா அதில் 3 பவுண்டரி கன்ஃபார்ம் அடிக்கக்கூடிய திறமை இருக்கிற ஒரு பிளேயர். ஏன் நீங்கள் மொயின் அலியை மேலே இறக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. மொயின் அலியை ஓப்பனிங் விடுங்க, மொயின் அலியை கொஞ்சம் மேலே இறக்கி விடலாம். அதுவே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இருக்க போகிற 6 மேட்சஸும் சிஎஸ்கேவோட இம்பார்ட்டண்டான மேட்சஸ். கண்டிப்பாக அதுக்கு ரெடி ஆகி தான் வருவாங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்த சிஎஸ்கே இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா இது வந்து புது கேப்டனாக இருக்கிற ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட்டோட சிஎஸ்கே. அண்ட் நிறைய ஃபீல்டில் அண்ட் டீம் சேஞ்சஸ் இதுலேயே அது ரொம்ப நல்லா தெரியுது. எம்எஸ்டி மாதிரி இருக்க மாட்டாருட்டு. அது வந்து ஒரு குட் வே தான். எம்எஸ்டி மாதிரி இன்னொரு பிளேயர் கிடைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ருத்ராஜ் நம்ம டீமை நல்லா வழி நடத்தினா போதும். ஓகே, ஸோ மொயின் அலி பொறுத்த வரைக்கும் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர். சிஎஸ்கே அவரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி தான் அவரை ரீட்டெயிலாம் பண்ணி வச்சாங்க. பட் அவருக்கான கேம் டைமிங் அப்படிங்கிறது இந்த வருஷம் பெருசாக கிடைக்கல. பட் அது நான் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் டேரில் மிச்சல் வேற இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா வேற இருந்தார் அப்படிங்கிறதுனால மொயின் அலிக்கான சான்ஸ் வந்து கொடுக்கப்படலைங்கிறது உண்மைதான். ஓகே, பட் அது எப்படின்னா அது அக்செப்ட், ஒரு டீம்னு வந்துட்டா அது மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் இப்போ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறப்போ ஏன் ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் மொயின் அலி ஒரு நியூ ஓப்பனிங் பேர் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள நல்ல ரிதம் இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமா சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க மொயின் அலியை மேலே இறக்கி விட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் பொறுமையா நல்ல பால்ஸை ஹிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ மொயின் அலி லூஸ் பால் எல்லாத்தையுமே ஹிட் பண்ணாரு அப்படின்னா, அந்த ரச்சின் ரவீந்திரா முதல் 2 மேட்ச் ஒரு இது கொடுத்தாரு பாருங்க, ஒரு குஷன் ஒன்று கொடுத்தாரு டீமுக்கு, அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு பவர் பிளேயை. அது மாதிரி மொயின் அலியால பண்ண முடியும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நீங்க அஜிங்கியா ரஹானே எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அவர் நல்ல பிளேயர் தான். பட் அவர் ஸ்டில் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஒரு பிளேயர் ஒரு சீசன்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அப்படின்னா டெஃபினெட்லி அவருக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு பேக்கப் பிளேயர் எடுத்துட்டு வர்றதுல தப்பே கிடையாது. ஓகே, ஸோ மொயின் அலி ஃபார் ஓப்பனிங் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னைய மாதிரி நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நினைச்சு பாருங்க, 6 ஓவர் போதும். அதுக்கு மேலெல்லாம் அவர் விளையாட வேண்டாம். ஏன்னா அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒரு 6 ஓவர் வர்றாரு, நிற்கிறாரு. 6 ஓவரில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவர் அவருக்கு ஒரு பேட்டிங் கிடைக்கிது அப்படின்னா 18 பால்ல 40 ரன் அடிக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கு. 18 பால் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னா 40 ரன் 6 மேட்ச்ல 4 மேட்ச் அடிப்பாரு. மேபி 2 மேட்ச் ஃபெயில் ஆகலாம், எல்லா மேட்சும் அடிக்க முடியும்
முடியாது எல்லாருனாலையும். மேபி 2 மேட்ச் ஃபெயில் ஆகலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு அடால் துடால் பேட்ஸ்மேன் அவர். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சரிப்பா எங்களால் இறக்க முடியாது, நாங்கள் அஜிங்கியா ரஹானேயோட தான் போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு மொயின் அலியை மேலே இறக்கி விடுங்கடா, எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் இறக்கியே விட மாட்டேங்கிறாங்க. அவர் அன்னைக்கு ப்ரூவ் பண்ணியும் காட்டிட்டாரு அவரால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியலை. பட் அதை பற்றி நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ ஒன்று வச்சுருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ஸோ பார்க்கலாம். மேபி இந்த மேட்ச்லேருந்து இந்த விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மேபி என்ன மாதிரி நீங்களும் நம்புகிற ஆளாக இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் ப்ரோ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப்பை போடுங்க. அண்ட் இல்லை ப்ரோ இவர் ஓப்பனிங் எனக்குனா நல்லா இருக்காது, திருப்பி ரச்சின் ரவீந்திராவே கூட்டிகிட்டு வரலாம், இல்லை டேரில் மிச்சலை ஓப்பன் பண்ண வைக்கலாம், இல்லை சாண்டரை ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி.